தொண்டர்கள் வெள்ளத்தில் தற்போது விஜய் வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அவர் என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது அவரது முதல் பிரச்சாரத்தில். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிக அளவுல காணப்படுது. குறிப்பா இன்னும் அவர் அந்த மரக்கடை பகுதிக்கே வரல அப்படிங்கறதையும் நம்மால பார்க்க முடியுது. என்ன பேசுவாரு சார் விஜய்? விஜய் அவர்கள் வழக்கமாக பாஜக எதிர்ப்பையும் திமுக எதிர்ப்பையும் முதன்மைப்படுத்துகிற ஒரு உரையாடலை கேட்பார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை அவர் முதன்மைப்படுத்தி பேசுவார் கருத்து. அதிமுக விஷயத்திலே அவர் இதுவரைக்கும் அதை கண்டிப்பே இல்லை. எப்பவுமே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி என்று அவர் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார். அதனால முழுக்க அவர் திமுகவை அட்டாக் பண்ணுறத நான் எதிர்பார்க்கிறேன். திமுகவுக்கு எதிரான தான் இன்னைக்கு விளையாடுவார். சரி, இந்த ஸ்பீச்ல ஒரு திமுகவுக்கு எதிராக பேசுவாரு அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு காலை முதலமைச்சர் ஒரு கடிதம் திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருந்தாரு. அதாவது பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படிங்கறது ஒரு காட்டமான ஸ்டேட்மெண்ட். பழைய எதிரி புதிய எதிரி அப்படிங்கிறது முதலமைச்சர் யாரை குறிப்பிடுறாரு? இந்த ஒரு பேச்சு அங்க எதிர்கொலிக்குமா? நிச்சயமாக அதற்கு பதிலடி கொடுக்கிற விதமாக பேசுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய கூட்டம் கொள்கை சார்ந்த கூட்டம். அப்படி கொள்கை இல்லாத ஒரு கூட்டத்தை நம்ம திரட்டுவது என்பது சரியானது அல்லங்கிற ஒரு துணியில முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால கொள்கை கூட்டம் தான் அப்படின்றதுக்காக போன முறை அதே மாதிரி திமுகவுக்கு சவால் கொடுப்பதன் மூலமாக தன்னுடைய எதிரியை பலமான எதிரியாக பூர்த்தி செய்வதன் வழியாக அவங்களோடு மூலமாக நான் ஒரு பலமான சக்தி, அரசியலே நான் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி என்பதை நினைத்துகிற விதமாக பேசக்கூடும். சரி, இப்ப தொடர்ந்து சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா இன்னும் அரசியல் மயம் ஆக்கப்படல, தாவேகா தொண்டர்கள் இன்னும் ரசிகர்களாவே இருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க தாவேகா மேல. இப்ப அவர் பேச பேச இந்த கூட்டம் இன்னும் அதிகரிக்க இன்னும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, அது கும்பல் மனோபாவம் ரசிகர்களுக்கு உற்சாகத்தை அளிக்கலாம். இன்றைக்கே கூட பல பேர் மயக்கி விழுந்து ஆட்களை கூட்டு கொண்டு போனதை நம்ம பார்த்தோம். ஆனால் இதை பொதுமக்கள் அதே அளவுக்கு ரசிப்பார்களா என்று நம்ம சொல்ல முடியாது. ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமாக இருப்பது வேறு, ஒழுங்கற்ற கும்பலாக இருப்பது என்பது வேறு. இப்பொழுது ரசிக மனோபாவம் என்பது ஒரு கும்பல் மனோபாவமாகத்தான் இருக்கிறது. அது ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டமாக மாற்றப்பட வேண்டும், அது அரசியல்படுத்தப்பட வேண்டும். எவ்வளவு கூட்டம் திரண்டாலும் அவர்கள் பொது இடங்களிலே கண்ணியமாக நடந்து கொள்வார்கள், வரம்பு மீற மாட்டார்கள். நெரிசல், போக்குவரத்து நெரிசலுக்கு அவர்கள் காரணமாக மாற மாட்டார்கள் என்கிற ஒரு ஒழுங்கு அங்கு இருக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாம தான் தோன்றித்தனமாக முதல் காட்சி பார்ப்பதற்கு ரசிகர்கள் எப்படி கூடுவார்களோ அதே மாதிரி கூடினார்கள்னா அது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம். பொதுமக்களாக இருக்கிறவர்கள், பொது வாக்காளர்கள் மத்தியில ஒரு நன்மதிப்பு ஏற்படாது. தொண்டர்களை அரசியல் மயமாக்கணும்னா விஜய் என்ன பண்ணணும்? ஏன்னா அறிக்கை வெளியிட்டாச்சு, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, கை குழந்தையோட பெண்கள் வராதிங்க, மரத்துல ஏறாதீங்கன்ற அறிக்கையெல்லாம் சொல்லியாச்சு. அதை தாண்டி கட்டுக்கடங்காத கூட்டம்னு வரும்போது யாராலும் எதுவும் செய்ய முடியாதுல்ல. இல்ல, அதனுடைய சிக்கல் எங்க தொடங்குதுன்னா தனிநபரை முன்னிலைப்படுத்துறாங்கல்ல. விஜய் மட்டும்தான் எல்லாரும் முன்னிலைப்படுத்துறாங்கல்ல. அப்படி இல்லாம மாவட்டத்தோடு அவர் கூட்டாளர் வர்றாருன்னா அந்த மாவட்ட தான் பொறுப்பு. எப்படி கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவது முன்கூட்டியே திட்டமிட்டு வேண்டும். இப்ப இவ்வளவு இப்படித்தான் கூடணும் என்பதெல்லாம் ஒரு ஏற்கனவே ஒரு தேர்தல் கூட்டம் மாதிரி ஒண்ணு நடத்திக்க வேண்டும். அப்படி இல்லாம தான் சொல்லிய ஒரு மதத்துக்கு முதல் காட்டி கூடுவது மாதிரியான ஒரு மனப்போக்கை தான் காட்டுவாங்க. அது அரசியல் தன்மையாக மாற்றப்பட முடியாது. அப்போ இது ஒரு விளம்பரம், ஒரு பின்பத்தை உருவாக்கக்கூடிய கூட்டமா தான் இருக்குமே தவிர ஓட்டா மாறாது அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? ஓட்டாக மாறுவது என்பது ஒரு தலைவன் மீதான நம்பகத்தன்மை தான் ஓட்டா மாறும். எல்லாரையும் வேடிக்கை பார்க்க வருவார்கள். திரைப்படம் எல்லாரும் வேடிக்கை பார்க்க வருவார்கள். ஆனால் அது ஓட்டாக மாற்றுவது என்பது அவர்களுடைய நடவடிக்கை சம்பந்தப்பட்டது, நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டது, மக்களோடு மக்களாக தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள் என்கிற சூழல் சம்பந்தப்பட்டது. நிச்சயமா சார், விஜயோடைய உரையில நம்ம பார்க்கும்போது இப்ப தெரிஞ்சிடும் அவர் எந்த அளவுக்கு அரசியல் மயமாகி இப்போ இன்னைக்கு பேச போறார் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய தருணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுது. உங்க இடைப்புல கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.